ராமுவும் 12 மணி போன் ரிங். ராமு நடுங்கினான். ராமு. நேரம் முடிந்துவிட்டது. அவனது முன்னால் மாயா கை நீட்டினாள். பின்னால் கரும் நிழல் வேகமாக அருகே வந்தது. நீ என்னை நம்புறியா ராமு? ராமுவின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் பார்வை மாயா மற்றும் அந்த நிழலுக்கிடையே சுற்றியது. தெரியலை என்று அவன் உடம்பு நடுங்கச் சொன்னான். தாமதமாகிடுச்சு. அந்த கரும் நிழல் கர்ஜித்தது. அவனது பின்னால் வீட்டின் கதவுகள் தானாக மூடிக்கொண்டன. காற்று சீறியது. மாயா திடீரென முன்னோக்கி விரைந்தாள். உன்னால் முடியும் ராமு. அந்த டைரியை எடு. அது என்னை விடுவிக்கும். ராமு பின்னோக்கி ஓடினான். அவன் அந்த பழைய ரத்தம் காய்ந்த டைரியை எடுத்தான். உடனே வீட்டின் தரை குழியாய் மாறியது. மாயா ஒரு கடைசி முறையாக, நீ என்னை விடுவிக்கணும், இல்லையெனில். போன் மீண்டும் ஒலித்தது. ராமுவின் கை நடுங்கியது. அவன் ஒலிக்கும் போனை பார்த்தான். நீ முடிவெடுக்கணும். இப்போவே. கதை தொடரும். இந்த கதையின் அடுத்த பாகம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்